ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இதுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அண்ட் இவ்வளோ தியேட்டர் ஓனர்ஸ், இந்த தேட்டர்ஸில் எங்கள் படம் போடுறதுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் கொடுத்த தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ஜெகதீஷ் அண்ட் எடிட்டர், இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என்னை இவ்வளோ ஒரு அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்கும், இவ்வளோ பெரிய நடிகர்கள் கூட நான் நடித்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ப்ரொடியூசர் வீனஸ் என்டர்டெயின்மெண்ட் கணேஷ் சார், எங்கள் படத்தில் சொன்ன மாதிரி அண்ணான்னு கூப்பிட வேண்டிய சாருன்னு கூப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே மாற்றிக்கணும் அதை. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு, என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்ததுக்கு. நான் அதை சரியாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன், இன்னும் தொடர்ந்து பண்ணுவேன். அண்ட் சீனு சார், இவர் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இந்த படம் ஏற்பட்டதுக்கு. அண்டு எங்கள் டைரக்டர் பாலாஜி அண்ணன், இங்கே எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கண்டிப்பாக படத்தை ஃபஸ்ட்டு மினிட்லேருந்து வந்து பாருங்கள், ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு மினிட்லேருந்தே. தயவுசெய்து லேட்டாக வராதிங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபோனெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு, இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லை மியூட்டில் போட்டுட்டு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு சீனும் ஒரு கதை சொல்லும், ஒரு ட்விஸ்ட் ஏற்படுத்தும். கடைசி வரைக்கும் இருந்தும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம். எனக்காக கதிரை பார்த்த எல்லாரும், பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்த எல்லாரும் குடும்பத்தோட இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். முக்கியமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க, செகண்ட் ஹாஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நன்றி. படம் ஸோ ரொம்ப அதே நேரம் இதுக்கு கிடைக்கிற வரவேற்பு, மக்கள் வந்து அவ்வளோ ஹாப்பியாக குடும்பத்தோட சந்தோஷமாக உட்காந்து சிரித்து பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெளியே வந்து வயிறெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது மன நிறைவாக இருக்குது. ஸோ இதே மாதிரி குடும்பங்களோட நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். முக்கியமாக குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. செகண்ட் ஹாஃப் அவங்களுக்கான படமாக இது இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் நல்ல இமோஷன்ஸ் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான் இது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்கள். மிக்க நன்றி. எங்கள் அம்மாலாம் தான் கண் கலங்கிட்டாங்க. நாங்கள்லாம் முடிவு பண்ணிவிட்டு வந்தோம், அழக்கூடாது, கேமரா முன்னாடி அழக்கூடாது. அதெல்லாம் எனக்கு பண்ண பெருசாக விருப்பம் இல்லை, அதனால் வந்தோம். ஆனாலும் வந்து பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. பட் வீட்டுக்கு போனோன்னு தான் அவங்களோட ரியாக்ஷன் தெரியும். பட் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க அவங்களும். இப்போ நான் பண்ணேங்கிறத தாண்டி எல்லார் கதாபாத்திரமும் ரொம்ப ரசிக்கும் தன்மையாக இருக்குது, சிரிப்பு இருக்குது, அழுகை வருது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டுங்க எங்கள் ஃபேமிலிக்கு இது. எங்கள் அப்பானுடைய ஆசையை நான் இன்றைக்கி நிறைவேற்றிருக்கேன். முதல் நாள் எங்கள் அப்பா 6 வயசில் வந்து டீ கடையில் அவரோட ஒர்க் 6 வயசுலேயே போய் டீ கடையில் வேலை பார்த்தாரு. அவர் பெரிய ஆள் ஆனப்புறம் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், ஸோ அவர் வாழ்க்கையில் நிறைய தொலைச்சிட்டு இந்த லட்சியம் நீ இதை அடையணும் அப்படின்னு சொன்னார். அதை நான் இன்றைக்கி அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய சர்க்கிளை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல படம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பாருங்கள். எனக்கு எல்லாம் ஒரே வாய்ப்பு தான். எனக்கு வந்து வாய்ப்பே இல்லாதவனுக்கு சின்ன வாய்ப்பும் பெரிய வாய்ப்பு தான். ஆனால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து பெரிய வாய்ப்பு எனக்கு. அது கொடுத்த மக்கள் எனக்கு பெரிய சீரியல் இல்லைன்னா இன்றைக்கி படமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குமார சம்பவம் ஏற்பட்டிருக்காது. ஸோ எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். சீரியல் வந்து ஒரு நடிகனாக எனக்கு பெரிய வித்தியாசம் அது படலை. நான் அங்கேயும் உண்மையாக தான் பண்ணேன், இங்கேயும் மனசார தான் பண்ணுறேன். அதுதான் எனக்கு நான் பார்க்குற விதம். பட் இதனுடைய ஆடியன்ஸ் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்கும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எனக்கு இது புதுசு. நான் இப்போ தான், இது ஒரு குழந்தை இதை பொறுத்த வரைக்கும். ஸோ நானும் அதெல்லாம் அந்த வேர்ல்டை பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆவலோட. குமார் இந்த மூவியில் அவனுக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்குது ஷோல்டரில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன தான் படத்தில் எல்லாம் ஹியூமர் பண்ணிகிட்டு இருந்தாலும் இதுக்கு கருன்னு ஒன்று இருக்குது. கதைக்கு ஒரு மிகப்பெரிய கரு இருக்குது. எங்கே ஆரம்பித்தோம், இந்த பிரச்சனைலாம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போகிற ஒரே கேரக்டர் குமரனாக தான் இருப்பான். கதாபாத்திரத்தை சொல்கிறேன், என்ன சொல்லலை, அந்த குமரனாக தான் இருப்பான் கண்டிப்பாக. வேறு எல்லாரும் டிவியேட் ஆவாங்க, எல்லோரும் ஃபன் பண்ணுவாங்க. ஆனால் இவன் அந்த எமோஷனை ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் கதையோட இது வந்து காமெடி மட்டும் படம் கிடையாது. இதில் பெரிய எமோஷன் இருக்குது, பெரிய த்ரில்லர் இருக்குது, பெரிய இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. இது எல்லாம் கொண்டு போகிறது அந்த ஒரு கேரக்டராக தான் இருப்பான். மற்ற எல்லோரும் கொஞ்சம் அங்கங்கே டிவியேட் ஆவாங்க, சுயநலத்துக்காக மாறுவாங்க. பட் இவன் மட்டும் டிவியேட் ஆக மாட்டான். அவன் இல்லைன்னா இது அந்த கதை பெருசாக நகராதுன்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அது.
ஹீரோன்னு ஜஸ்ட் டைப் காஸ்டட் ஹீரோ கிடையாது, ரொம்ப முக்கியமான ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவனுக்கு அந்த கதையில். குமரன் அதான் பண்ணுறாரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திறமையை காட்டி வெளியே வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் சில டைலாக்ஸ் வச்சு ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கோம். அவங்கள எப்படி பார்க்குறாங்க, அது எப்படி ஃபீல்? என்ன டைலாக்ஸ் வச்சுன்னு மற்றவர் நீங்கள் நிறையா ரீல்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஆளாக இருந்தால் அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு அல்டிமேட்லி முகம் வெளியே தெரியணும், அவ்வளோதான். அதுக்கு அவங்க மேபி அவங்களுக்கு கைடு இல்லாமல் இருக்கலாம். எனக்கும் இல்லை தான், ஆனால் நான் அடிபட்டு அப்படியே இன்றைக்கி வந்துட்டேன்னு சொல்லலாம். அதனால் பாவம் எல்லாருமே அதுக்கு தானே கஷ்டப்படுறாங்க. ஒரு முதல் வாய்ப்புக்கு தானே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அதை நம்ம வந்து புதுசாக வரக்கூடிய ஹீரோக்கள் கூட சில கதாநாயகர்கள் நடிக்க மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. நடிக்க புதுசாக வர ஹீரோக்கள் கூட நடிக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. ஆமாம் கூட பாலா சொல்லியிருந்தாரு. ஆமாம் 50 ஹீரோயின் ஆமாம் ஆமாம். உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு யாரும் அவாய்ட் பண்ணாங்க? அண்ணா, எனக்கு நாங்கள் ஹீரோயின் தேடும் போதும் ஏன் சீரியல் ஹீரோவா என்னாலன்னு இல்லை, அது பர்சனலாக என்ன குத்தலை. சீரியல் ஹீரோவா வேணாம் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னட்ட அதை சொல்லும்போது எனக்கு அதுவும் நியாயமாக தான் பட்டுச்சு. அவங்க ஒரு ஜேர்னியில் போயிட்டுருக்காங்க. நாம் இப்படி தான் இந்த சினிமாவில் வந்து போய் ஒரு இடத்துக்கு அடையணும்னு ஒரு ட்ராவலில் அவங்க போயிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு விதம் இருக்கும். நான் இந்த படம் தான் பண்ணணும், இந்த மாதிரி படம் தான் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அப்படி நினைக்கும்போது அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது அவங்களுடைய சாய்ஸ். நான் உடனே சொன்னேன், ஓகே, யார் வராங்களோ அவங்கள நோக்கி போயிட்டுருப்போம். இந்த கதை நல்லா இருக்குது, இதுக்கு நான் கரெக்டானவனாக இருப்பேன்னு நினைக்கிறீங்க, போவோம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய சாய்ஸ். அது தப்பு கிடையாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.